Students, I welcome you to the Shiva online class. In last class, we discussed about the stock exchange business. So, the stock exchange oda business la இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிஸ்னஸ்க்கு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு சில செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறது தான் இந்த செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் செபி. செபி அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் செபி? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பிஸ்னஸில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரியும் கூட ஒர்க் பண்ணுற புரோக்கர்ஸ், இன்டர்மீடியரிஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் கரெக்டாக அவங்க ஒர்க்கை பண்ணுறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது தான் செபியோட வேலை. ஓகே, ஃபார் திஸ் வி ஜஸ்ட் ஹேவிங் அ ரெகுலேஷன் ஆக்ட், ஒரு ஆக்டே இருக்குது இதுக்காக. நவ் வி ஜஸ்ட் see Securities and Exchange Board of India was first established in the year 1988. ஸோ எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? 1988. செபியோட ஒர்க் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, they will maintain and regulate the capital market. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் நடக்கிற பிஸ்னஸை வந்து கரெக்டாக நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுறது தான் செபியோட ஒர்க். ஓகே, the government of India on 12th May 1992 and given a statutory powers in 1992. அதாவது செபியோட ஆக்டுக்கு செபிக்கு ஒரு சில பவர்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து சப்போஸ் யாராவது ஏதாவது தப்பாக ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தாங்க கேபிட்டல் மார்க்கெட்டில் அப்படின்னா அவங்கள வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் திருப்பி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பனிஷ்மெண்ட் கொடுத்து அவங்கள சரி பண்ணுறதுக்கும் வந்து செபிக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் கரெக்டாக ரன் ஆகுதா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது தான் வந்து செபியோட ஒர்க். ஓகே, செபி என்ன பண்ணுவாங்க? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டேரக்டர்ஸில் இருந்து தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் அட்மின் லெவல், நெக்ஸ்ட் டெக்னிக்கல் லெவல்ஸ், இந்த கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் எ ப்ராப்பர் வே, கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு மானிட்டர் பண்ணுறது தான் செபியோட ஒர்க். ஃபர்ஸ்ட், மானிட்டர் த ஒர்க்கிங் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒர்க்கர்ஸ் எல்லோரும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்ட் த இல்லீகல் ப்ராக்டிஸ் ஆஃப் த ஃபர்ம். ஒரு ஃபேம் ரன் ஆகும்பொழுது ஏதாவது இல்லீகலாக ஏதாவது ப்ராக்டிசஸ் நடந்துகிட்ருக்கா, ஒரு ட்ரேடிங்கில் பையிங் அண்ட் செல்லிங்கோட ப்ராசஸ் ஏதாவது லீகல் ஆஸ்பெக்டாக இல்லாமல் இல்லீகலாக ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் பிளேஸ் அ கிரேட் ரோல் இன் ப்ரொடெக்டிங் த இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு அதாவது ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் ரெகுலேட்டிங் த ஒர்க்கிங் ஆஃப் அ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லெவலில் ஸ்டாக்ஸோட லெவல் வந்து எப்பயுமே சென்செக்ஸோட லெவலில் இன்க்ரீஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மானிட்டர் பண்ணி அதுக்கான ஒர்க்கை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் கண்டக்ட்ஸ் த ஆடிட் இன்ஸ்பெக்ஷன். ஒவ்வொரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸோட ஆடிட்டிங் ரிப்போர்ட்டை என்ன பண்ணுவாங்க? மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் அவங்கள இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அவங்களோட ஷேர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆடிட்டிங்கோட ரிப்போர்ட்டையும் மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ப்ரொஹிபிட்ஸ் த இன்சைடர்ஸ் ஆக்டிவிட்டி. அதாவது ட்ரேடிங் நடக்கிறது உள்ளுக்குள்ளேயே நடக்கிற பையிங் அண்ட் செல்லிங்கோடது சப் ப்ரோக்கர்ஸ் மூலமாகவோ இல்லை இன்டர்மீடியட்ஸ் மூலமாகவோ கரெக்டாக அது மூவ் ஆகுதா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஓகே, now we just see the objectives of the SEBI. என்னென்ன ஆப்ஜெக்டிவ்ஸ் செபியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறாங்களா, இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுலும் சரி, ஷேர்ஸை பையிங் பண்ணி செல் பண்ணி பாண்ட்ஸோ எல்லாமே கரெக்டாக மூவ் ஆகுதா அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ரெகுலேட்டிங் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நெக்ஸ்ட் இஸ் த ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்டர்ஸ் வந்து மேலும் மேலும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டீஸ் மூலமாக கொடுத்து அவங்களையும் என்ன பண்ணுவாங்க, மோட்டிவேட் பண்ணி இது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட், ப்ரொடெக்ஷன் டு த இன்வெஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் இஸ் த செக்கிங் த இன்சைடர்ஸ் ட்ரேடிங். இன்சைட் ட்ரேடிங்னா என்ன அர்த்தம்? ஷேர்ஸை பை பண்ணி செல் பண்ணும்பொழுது இன்வெஸ்டர்ஸ்குள்ளே எந்த ப்ராப்ளமும் க்ரியேட் ஆகாத அளவுக்கு கரெக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்களா, சப் ப்ரோக்கர்ஸோ இன்டர்மீடியட்ஸோ ஷேர்ஸை அதிகமான விலைக்கு விற்றுட்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு தப்பான ரேட் தராங்களா அப்படிங்கிறத கரெக்டாக ரெகுலேட் பண்ணுவாங்க. இட் இஸ் நோன் அஸ் அ செக்கிங் த இன்சைடர் ட்ரேடிங். நெக்ஸ்ட் இஸ் த கண்ட்ரோல் ஓவர் த புரோக்கர்ஸ். சூப்பர்வைஸ் அண்ட் செக் அண்ட் கண்ட்ரோல் த ஒர்க் ஆஃப் தி புரோக்கர்ஸ். ஒரு புரோக்கர்ஸோட ஒர்க்கை சூப்பர்வைஸ் பண்ணி சப்போஸ் தே கேன் டூ எனி ப்ராப்ளம்ஸ் மீன்ஸ் தே கேன் கண்ட்ரோல் இட். இட் இஸ் நோன் ஆஸ் அ control over the brokers. Once again, I am repeating the objectives of a SEBI. The first point is the regulation of a stock exchange. Next is the protection to the investors. Next is checking the insider trading. Next is the control over the brokers.
Okay, next we are going to see the functions of SEBI. The main functions of the SEBI is as follows. First is safeguarding the interest of the investors by giving an adequate education and guidance. Investors க்கு என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் அவங்களுக்குள்ள மோட்டிவேட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸு டிபெண்டன்ஸை என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா நோட்டீஸ் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட்டு சர்க்குலேட் பண்ணுவாங்க. அந்த சர்க்குலர்ஸை படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அதோட ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஸ்மாலாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட அவங்களோட ஷேர்ஸை ஓரளவுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும், கேபிட்டல் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் வந்து நமக்கு அதிகமாகும். ஸோ இது மூலமாக நமக்கு என்ன ஆகும், நம்மளோட நேஷ்னல் க்ரோத் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் த ஃபங்க்ஷன். And next is the regulating and controlling the business on the stock market. அப்படின்னா என்ன அர்த்தம், ரெகுலராக என்ன பண்ணுவாங்க, புரோக்கர்ஸ் பண்ணுற ஒர்க்கும் சரி, இன்டர்மீடியட்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன்வெஸ்டர்ஸோட ஒர்க்கையும் கரெக்டாக மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் கண்டக்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் இன்கொயரிஸ் ஆஃப் த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இன்ஸ்பெக்ஷன் அதாவது சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி இங்கே நடக்கிற ட்ரேட் பிஸ்னஸில் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு இன்ஸ்பெக்ஷனும் போகி அதுக்கான ரிப்போர்ட்டிங்கும் ரெடி பண்ணுவாங்க. Next is prohibiting the deceptive and unfair methods used by the financial intermediaries. Securities marketல ஏதாவது unfair method, அதாவது லீகலாக எதுவும் நடக்குதா இல்லை நடக்கலையா, unfair methodல ஏதாவது நடக்குதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணி சப்போஸ் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் செபி நமக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? Next is SEBI issues the guidelines and instructions to the business concerning the capital issue. ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் போன உடனே ஒரு இன்வெஸ்டர்ஸால் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம், தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து we can able to do the business. ஸோ இந்த மாதிரி இதுக்கான கைட்லைன்ஸ் யார் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபி. ஸோ செபியோட ஆக்டில் பிரகாரம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்னலாம் ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக கான்ட்ராக்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The next point is SEBI regulates the merge and acquisition as to protect the interest of the investors. அதே தான், இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, மேலும் மேலும் ஷேர்ஸை வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வருவாங்க. ஸோ இந்த செபி என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்துறதுக்காக அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி பிஸ்னஸில் இன்வெஸ்டர்ஸை இன்ட்ரெஸ்ட்டோட இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. ஓகே, the next point is carrying out the steps in order to develop the capital market by having an accommodating approach. So step by step order baseல போகும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான ஸ்டெப்பில் தான் நம்ம மூவ் ஆன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சுன்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. And next is provide the appropriate training to the financial intermediaries. ஸோ எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸுக்கும் கரெக்டான ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டு கிவ் அ ஃபினான்ஸ் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, இன்வெஸ்டர்ஸால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்டர்மீடியட்ஸ்க்கும் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் தருவாங்க. Next is leaving fee or any other type of charges to carry out the purpose of the act. That means for this they can leave a fees, ஒரு certain amount என்ன பண்ணுவாங்க, சார்ஜ் பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட. And next is performing functions that may be assigned by the central government of India. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து எந்த ரூல்ஸ் பிரகாரம் நடக்கும்னு பார்த்தோன்னா ஆஸ் பர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் என்ன பண்ணுவாங்க, செபியும் ஃபாலோ பண்ணுவாங்க. தீஸ் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செபி. And next we are going to see the powers of SEBI. Okay, என்னென்ன பவர்ஸ் செபிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். First is powers relating to the stock exchange and intermediaries. அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் சரி இன்டர்மீடியட்ஸோடதையும் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணுற பவர் அவங்களுக்கு இருக்குது. தட் இஸ் த பவர் ரிலேட்டிங் டு த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் தி இன்டர்மீடியட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பவர் டு இம்போஸ் அ மானிட்டரி பெனால்ட்டிஸ். சப்போஸ் சப் புரோக்கர்ஸோ உள்ளே இருக்க கிளர்க்கோ யாராவது ஏதாவது தப்பு பண்ணால் அவங்களுக்கு பெனால்ட்டி தருகிற ரைட்ஸ் கூட யாருக்கு இருக்குது, செபிக்கு இருக்குது. ஸோ பெனால்ட்டின்றது என்னென்னா ஒரு சஸ்பென்ஷன், ஒரு ஷார்ட் பீரியடுக்கு சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அ பவர் டு இனிஷியேட் தி ஆக்ஷன்ஸ் இன் த ஃபங்க்ஷன்ஸ் அசைன். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் நடக்குதா அப்படிங்கிறத அவங்க மானிட்டர் பண்ணலாம். சப்போஸ் நடக்கலை, அன்ஃபேர் மெத்தடில் தான் அது நடக்குது அப்படின்னா அந்த ட்ரேடை கேன்சல் பண்ணுற ரைட்ஸ் கூட செபிக்கு இருக்குது. ஓகே,
And next is the powers under the Securities Contract Act. நான் ஏற்கனவே சொன்னது தான், செபியில் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேஸில் அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ ரிட்டன் அக்ரிமெண்ட்டில் தான் என்ன பண்ணுவாங்க, செபியில் மூலமாக நம்ம பிஸ்னஸே ரன் பண்ண முடியும். These are the powers of the SEBI. Okay, once again I'm repeating for you. The first is the powers relating to stock exchange intermediaries. And next is a power to impose the monetary penalties. Next is a power to initiate actions in the functions assigned. And next is the powers under Securities Contract Act. And next we are going to see the dematerialization, that means DMAT. Dematerialization is the process by which a physical share certificate of an investor are taken back by a company or a register and destroyed. Dematerialization அப்படின்னா சப்போஸ் ஏதோ ஒரு டேமேஜ்னால நம்மளோட ஷேர்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் அந்த ஷேர்ஸை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட், அதாவது டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணால் இந்த ஷேர்ஸே திருப்பி என்ன பண்ணுவாங்க, வேறு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வாங்கி அதை செல் பண்ணவும் செய்யலாம். திஸ் இஸ் நோன் அஸ் அ டிமேட் அக்கௌண்ட். இப்போ டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், அதாவது டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டில் ஷேர்ஸை நம்ம ஷேரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் திஸ் வி மஸ்ட் ஓப்பன் த டிமேட் அக்கௌண்ட்ஸ். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நம்மளோட ஷேர்ஸ் அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Once again I'm repeating for you. Dematerialization is the process by which a physical share certificate of an investor, அப்படின்னா என்ன அர்த்தம், சர்டிஃபிகேட் இருக்கணும், நம்ம கரெக்டாக அதை டெபாசிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் மூலமாக நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ரீசேல் பண்ண முடியும். ஓகே, டிமேட்டரியலைசேஷன் இஸ் டன் அட் த ரிக்வெஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர். இது யார் மூலமாக நடக்கும் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மூலமாக தான். சப்போஸ் டேமேஜ் ஆகிடுச்சு, இல்லை லாஸ் ஆகிடுச்சு, தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஷேர்ஸால் ஒரு சில இது வந்து பெண்டிங்கில் நின்றோம். அந்த ஷேர்ஸை வந்து என்ன பண்ணணும், திருப்பி ரீசேல் பண்ணால் தான் அவங்களால மேற்கொண்டு ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸோட ரெக்வஸ்ட் மூலமாக தான் என்ன ஆச்சு, இந்த டெபாசிட்டரியே வந்தது. ஓகேவா? ஸோ இதன் மூலமாக பர்ச்சேசஸ் மேட் பை அன் இன்வெஸ்டர் அண்ட் கிரெடிட்டட் டு இஸ் அக்கௌண்ட் அண்ட் சேல்ஸ் ஆர் டெபிட்டட். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா இன்வெஸ்டர்ஸோட ஷேர்ஸை வந்து வேறு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணி அதனால் என்ன ஆகும், அவரோட ஷேரோட அமௌண்ட்டில் அது அவரோட அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே போயிடும். ஓகேவா? லிசன் பண்ணு, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, டிமேட்டரியலைசேஷனோட பெனிஃபிட்ஸ். இதை டிமேட்டரியலைசேஷன்லேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கம்பெனி எது சொல்லணும்னா ரிலையன்ஸ் கம்பெனி. இவங்க வந்து 100 ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிமேட்டரியலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஷேர்ஸையும் என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் மடங்காக அதை மாற்றி வச்சுருக்காங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் இன் த டிமேட்டரியலைசேஷன்? த ஃபர்ஸ்ட் இஸ் the risk pertaining to the physical certificates like loss, theft, damage or eliminate completely with a demat account. சப்போஸ் சர்டிஃபிகேட் வந்து லாஸ் ஆலையோ தெஃப்ட் ஆலையோ அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் அவங்க வாங்கி வச்சுருந்தா இன்வெஸ்டர்ஸால் என்ன பண்ண முடியும், ரீசேல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இன் திஸ் குவிக் ட்ரான்சாக்ஷன் நடக்கும். அதாவது பேப்பர் ஒர்க் வந்து இதில் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் இட் இஸ் மோர் கன்வீனியன்ட். எந்த லொக்கேஷனில் இருந்து வேணாலும் நம்ம இதை பண்ணலாம். ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் கையில் இருந்தாலே எந்த டிரான்சாக்ஷன்ஸ் வேணாலும் பையிங்கோ செல்லிங்கோ இந்த ஷேர்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஷேர்ஸ் கேன் பி ஈஸிலி மர்ஜ். நான் சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஷேர்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக மர்ஜ் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டில் அதை நம்மளால் கிரெடிட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஃபார் திஸ் there is no need for the stamp duty. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதுக்கு எந்த வித ஸ்டாம்ப் டியூட்டியும் கிடையாது. ஸோ நமக்கு காஸ்ட் ப்ரைஸும் என்னவாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் certain bank holds a permit holding of both equity and debt security. ஸோ இந்த பார்ட்டிசிபெண்ட்டோட சர்டிஃபிகேட்டு நமக்கு என்ன செக்யூரிட்டியாக எடுத்துப்பாங்கன்னா ஷேர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அ டெப்ட். ஸோ ஈக்விட்டி பேஸ்லேயும் எடுத்திருப்பாங்க, டெப்ட் பேஸ்லேயும் நமக்கு இதை மூவ் ஆன் பண்ணியிருப்பாங்க. And next is a demat account holder can buy or sell any amount of shares. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராக அவங்க இருந்தாங்கன்னா ஈஸியாக என்ன பண்ண முடியும், அவங்க ஷேர்ஸை வாங்கவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். ஆஸ் இட் இஸ் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர் லோன் கூட அவங்களால எடுக்க முடியும். தீஸ் ஆர் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டிமேட்டரைசேஷன். நவ் வி ஜஸ்ட் see வாட் இஸ் டிமேட் அக்கௌண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஷேர்ஸில் ஏதோ ஒரு சின்ன ரீசேல் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராக மாறிட்டாங்க, அவங்களோட ஷேர்ஸை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக பை பண்ணவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். A demat account holds all the shares that are purchased in an electronic or dematerialized form. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சர்டிஃபிகேட் தான் இதில் ரொம்ப மென்ஷன். ஸோ என்ன கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸை அந்த ஃபினான்ஷியல் இன்டர்மீடியேட்ஸில் கொடுக்குறோம், லைக் ஷேர்ஸ், பாண்ட்,
கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் தான் நமக்கு இது. ஸோ டிமேட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணணும். யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் த இன்வெஸ்டர்ஸ் ஃபோட்டோகிராஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அண்ட் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே மஸ்ட் ப்ரொவைட் த பேன் கார்டு. ஓகேவா, அவரோட பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோட இன்கம் டேக்ஸில் பே பண்ணுறதுக்காக ஒரு பேன் கார்டு கொடுத்துருப்பாங்க பேங்க்கில். ஸோ அந்த இது தென் நெக்ஸ்ட் அவங்க ஆர்கனைசேஷனை கரெக்டாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அக்ரிமெண்ட். ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம், செபியோட ஆக்ட் பிரகாரம் தான் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ரெஃபரன்ஸ்க்காக அவங்க கொடுக்கணும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நெக்ஸ்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து அதை செக் பண்ணுவாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸும் சரி, இவங்களோட ஆர்கனைசேஷனை ரிஜிஸ்டர் பண்ணதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டிபி, அதாவது டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டோட கிளைண்ட் வந்து அதை செக் பண்ணுவாங்க. தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் தே வில் ப்ரொவைட் அன் ஐடி ஃபார் யூ. கிளைண்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஐடி கொடுப்பாங்க. அந்த ஐடி மூலமாக தான் என்ன பண்ண முடியும், ஷேர்ஸை வாங்கவும் முடியும், செல் பண்ணவும் முடியும். ஓகே, தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் நமக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மினிமம் பேலன்ஸ் ஷேர்ஸ் இருந்தாலே போதும். இல்லை பேலன்ஸே இல்லை, ஒரு பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் தான் இருக்குது அப்படின்னா, அப்படி இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஷேர்ஸோட அக்கௌண்ட்டை நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில ப்ரூஃபை வந்து ப்ரொசீட் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ஐடென்டிட்டி பர்பஸ் எதுக்கு அப்படின்னா, நம்ம தான் ஆர்கனைசேஷனை ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப். அதுக்கு நம்ம என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, பேன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ். ஓகேவா, பேங்க் ரிலேட்டடாக ஏதாவது அட்டஸ்டேஷன் வச்சுருந்தோன்னா கொடுக்கலாம். டெலிஃபோன் பில் ஆர் அதர்வைஸ் எலக்ட்ரிசிட்டி பில். இந்த மாதிரி ஐடென்டிட்டி பேஸில் இருக்கிற ப்ரூஃபை வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸை நம்ம அது கூட வைக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபார் அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ அட்ரஸோட ப்ரூஃப்க்கு நம்ம எதெல்லாம் கொடுப்போம், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி காப்பீஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டராகவே மாறும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் கவனி. பேன், PAN, பேன். இந்த பேன் கார்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு கவனி. PAN card is a permanent account number, is an unique 10-digit alphanumeric identity. It is allotted to each taxpayer by the Income Tax Department under the supervision of the Central Board of Direct Tax. It is also serve as an identity proof. ஸோ இது யார் கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக நமக்கு டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக பேங்க்கில் கொடுத்த ஒரு 10-digit நம்பர். ஆல்ஃபபெட்டிக்கலையும் வந்திருக்கும், நியூமரிக்கல்களும் வந்திருக்கும். இது ரெண்டுமே சேர்த்த மணிக்கு அந்த கார்டில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பேன் கார்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் டிமேட் அக்கௌண்ட்டை ரொம்ப ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். ஐ ஹோப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டிஸ் போர்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபியோடது என்னென்ன கேபிட்டல் மார்க்கெட்டில் நமக்கு யூஸ் ஆகிருக்கு அப்படின்றது. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.